ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? இவ பேர் ஸ்ருதி. இவ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறா. இவளுக்கு எப்போவுமே நடக்கிற விஷயத்த ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற பழக்கம் இருக்குது. எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதை ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாள். ஒரு நாள் ஆஃபீஸ் வேலை முடித்து வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு நைட்டு படுக்கிறதுக்காக ரூமுக்கு வரா. இப்போ நைட் ஆகுது. வீடு முழுக்க அமைதியாக இருக்குது. கடிகாரத்தோட சத்தம் மட்டும் டிக் டிக்குன்னு கேட்டுகிட்டே இருக்குது. ஸ்ருதி படுக்கையில் படுத்திருக்கா. கண்ணை மூடி தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறா. ஆனால் மனசு மட்டும் ஒரு நிமிஷம் கூட அமைதியாக இல்லை. நாளைக்கு அந்த வேலை சரியாக நடக்குமா? நான் சொன்ன வார்த்தை யாரையாவது கஷ்டப்படுத்துச்சா? நம்ம வாழ்க்கை இப்படியே அப்படின்னு அவளுக்குள்ள 1000 கேள்வி ஓடிட்டு இருக்கு. ஒரு கேள்வி முடிஞ்சதுமே அடுத்த கேள்வி அவன் மனசில் எழுது. இப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறவா அவளால் தூங்க முடியலை. அப்புறமா எழுந்து பெட்டில் உட்காந்து யோசிக்கிறாள். உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்போது ஒரு காஃபி குடித்தா மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு யோசிக்கிறாள். அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் காஃபி போட்டு பெட்டில் வச்சு குடிக்கலான்னு ரூமுக்கு எடுத்துகிட்டு வரா. பெட்டில் உட்காந்துருக்கா. காஃபி கையில் வச்சுட்டே இருக்கிறா. அப்பவும் அவளுக்கு யோசனையாக தான் இருக்குது. அவள் மனசில் கேள்விகள் எழுந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு கேள்வி முடித்து ஒரு கேள்வி அவளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவள் இன்னமும் அதை பற்றிலாம் யோசிச்சுட்டே தான் இருக்கா. அப்புறமா ஜன்னல் வழியாக வந்த காற்று அவன் மேலே பட்டதும் அவள் மெதுவாக ஜன்னல் பக்கம் பார்க்குறா. வெளியே நிலா, அதோட வெளிச்சம் அவள் முகத்தில் மெதுவாக விழுது. அவள் அந்த நிலாவை பார்த்து ரசிக்கிறா. அதோட அழகை பார்த்து ரசிக்கிறா. இந்த நிலா எதுக்குமே அவசரப்படலை. அதுக்குள்ள நேரத்தில் தான் அது கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து யோசிக்கிறா. அப்போ தான் அவளுக்கு ஒரு உண்மை மனசில் வருது. எல்லாத்துக்கும் நம்ம இப்போவே பதில் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு அவளே கேட்குறா. நாளைக்கு நடக்காத விஷயத்துக்காக இப்போ இருக்கிற இந்த அமைதியை நாம் ஏன் கெடுத்துக்கணும் அப்படின்னு அவள் யோசிக்கிறா. நாம் ஓவர் திங்க் பண்ணுறதுனால தான் நம்மளோட அமைதி கெடுதுன்னு சொல்லி அவள் நினைக்கிறா. அப்புறம் மெதுவாக படுக்கையில் போய் படுத்துட்டு கண்ணை மூடுறா. மனசுக்குள்ளே அவளுக்கு அவளே சொல்லிக்கிறா, இந்த நிமிஷத்தில் நான் பாதுகாப்பாக இருக்கேன். இப்போ இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. வீடு அமைதியாக இருக்குது. என்னை சுற்றி எல்லா சூழ்நிலையுமே அமைதியாக இருக்குது. என்னையை சுற்றி ஒரு அமைதி மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா இந்த நிமிஷம் போதாதா? இப்போ எனக்கு எல்லாமே நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு கவலைப்பட்டுக்கலாம். நாளைக்குள்ள பிரச்சனைக்காக நாளைக்கு தீர்வு பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ இல்லை. இந்த நிமிஷம் எனக்கு அமைதி இருக்குது. என்னை சுற்றி அமைதி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவள் படுக்கையில் படுக்கிறா. நாளைக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவள் அமைதியாக தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறா. இப்போ அவளுக்கு கடிகார சத்தம் மட்டும்தான் கேட்குது. அவள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக ஆரம்பிக்குது. அவளோட மனசுக்கு கடைசியாக அவள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறா, இந்த நிமிஷம் இப்போ போதும் அப்படின்ற எண்ணத்தோட ஸ்ருதி மெதுவாக தூங்க ஆரம்பிக்கிறா. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லாருக்குமே ஓவர் திங்கிங் தான் அவங்களோட மனசோட அமைதியை குலைக்குது. அதை நாம் நிறுத்தினாலே நம்ம மனசு அமைதியாகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.